வணக்கம். நிலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி நீலமலை அன்பில். நீலகிரி மாவட்டம் கூடலூர் நகரத்திற்கு உட்பட்ட வார்டு எண்ணில் 6 தொரப்பள்ளி செயின் கேட் முதல் அள்ளூர் வரை தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று அந்த பகுதியினுடைய பொதுமக்களுடைய நீண்ட நெடிய நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இன்றைக்கு தளபதியினுடைய அரசு குக்கிராமம் முதல் நகராட்சிகள் வரை பணிகளை சீரோடும் சிறப்போடும் செய்து வருகின்ற திராவிட மாடல் ஆட்சியாக இருப்பதின் காரணமாக தலைவர் மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களின் ஆணைக்கிணங்க கூடலூர் நகராட்சி மூலம் தார் சாலை அமைக்கும் பணி முடிவிற்று மக்கள் பயன்பாட்டிற்காக நகரத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற இளம் சிங்கம் இளஞ்செழியன் தலைமையில் திறந்து வைப்பதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கூடலூர் நகரமன்றத்துடைய பெரும் தலைவியாக இருக்கின்ற பாசமிகு தலைவி என்று மக்களோடு பரிவோடு வர்ணிக்கப்படுகின்ற பரிமளா அவர்கள் ரிப்பன் வெட்டி சாலையை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சியின் ஆணையாளர் பிரான்சிஸ், மாவட்ட அமைப்பாளர் சீனி என்கின்ற சீனிவாசன், நகராட்சி பொருளாளர் திருமதி சாந்தி, நகராட்சி மேலாளர் வார்டு செயலாளர் அபுதாகிர், வார்டு அவைத்தலைவர் நாகூர் பிச்சை, நகரமன்றத்தினுடைய உறுப்பினர் சத்தியசீலன் இளங்கோ, வெண்ணிலா சேகர், தனலட்சுமி, ஆபிதா, சகுந்தலா, நகர இளைஞரணியினுடைய அமைப்பாளர் விஜயகுமார், அசைனார், செல்வ பாரதி, நிதின், ஸ்ரீஜித், உன்னி, பாண்டியன், பால்ராஜ், டேவிட் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் என்றும் இந்த நிகழ்ச்சியில் அங்கே இருந்த பொதுமக்கள் எல்லாம் மக்கள் பயன்பாட்டுக்காக சாலைகளை சீரமைத்து செப்பன்படுத்தி தருகின்ற தமிழக முதல்வருக்கும் நகராட்சி பெரும் தலைவிக்கும் நகராட்சியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர செயலாளர் இளஞ்செழியன் அவர்களுக்கும் மற்றும் அந்த பகுதியினுடைய வார்டு உறுப்பினராக இருக்கின்ற திருமதி உஷா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்ததாக நமது செய்தியாளருக்கு இறுதியாக நன்றிதனை கூறிய திருமதி நகரமன்ற உறுப்பினர் உஷா அவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்கள் துறப்பள்ளி பகுதியிலே இருந்து இந்த செய்தியை படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்காக வழங்கியிருக்கிறார். நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.